ஹலோ பிபின், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மூணாரில் தான் இருக்கோம். நேற்று அதாவது போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இந்த ரூம் வந்து காட்டுறேன்னு சொன்னேன். அப்படியே வந்து டயர்டில் தூங்கிட்டேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் இங்கே தான் இருக்கும். இதாங்க நம்ம எடுத்த ரூம்லாம் நல்லா இருக்குங்க. செம்ம ஒர்த்தான ரூம்பு. கீழே பாருங்கள், கீழே தான் நம்ம பைக் எல்லாமே நிற்கிது. நேற்று நைட் கரெக்டாக அந்த ரூம் வந்து நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் பண்ணியிருப்பேன் போன வீடியோ. நம்ம வாங்க கீழே போய் நான் உங்களுக்கு காட்டுறேன் மீதியெல்லாம். இங்கே பாருங்கள், நம்ம பைக் இங்கே நிற்குதா, இங்கே ஊஞ்சல்லாம் இருக்கா. என்ஆர்எஃப் ப்ரோ பைக் அங்கே இருக்குது. அங்கே பாருங்கள் ஜீப் ஒன்று ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க பயங்கரமாக. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. இந்த இடமும் பார்த்திங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்படியே நைட்டெல்லாம் செம்ம ஜாலியாக தூங்கணும், நிம்மதியாக தூக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி மூணாரில் பார்த்திங்கன்னா கிளைமேட் செம்மையாக இருக்குது. இப்போ ஜீப் அழகாக இருக்குல்ல. அவர் ஏதோ ஆர்மியிலலாம் ஏதோ இருந்தார் அட்ருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஜீப்பில் வாங்கி ஆல்ட்ரு பண்ணிகிட்ருக்காரு. ஓகேங்க, அவ்வளோதான். நம்ம பசங்களாம் பார்த்திங்கன்னா மேலே தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களாம் எழுப்பிட்டு நம்ம கிளம்புவோம். ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை வம்சன்னு சொல்லிட்டு இது ஏதோ குஞ்சு தண்ணின்னு ஏதோ ஒரு ஏரியாங்க, அங்கே தான் இருக்கும். இங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேரளா ட்ரிப்போட 8வது நாள். 8 நாள் நம்ம கேரளா ட்ரிப் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் ரொம்ப மரியாதை கொடுத்தாங்கங்க இவங்க தான். ஓகேங்கண்ணா, பாய். சரிங்கண்ணா, நான் வரேங்க. அவரை வேற எங்கேயோ பார்த்துட்ருக்கார். ரொம்ப ஆனால் செம்மையாக மரியாதை கொடுத்தாங்கங்க, நமக்கு நீட்டாக கவனிச்சுக்கிட்டாங்க. இதோட 8 நாளுங்க கரெக்டாக. நம்ம இங்கே கேரளா ட்ரிப் வந்து 8 நாள் ஆயிடுச்சு. மூணாரில் தான் இருக்கும். மேபி இங்கே வந்தீங்கன்னா இந்த வந்து எடுத்து பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் என்ன ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் சொல்லுவாங்க. குஞ்சு தண்ணி கார்த்திகா ஹோம்ஸ் நெட்டில் போட்டே வரும். கார்த்திகா ஹோம் ஸ்டேஸ்ன்னு போட்டிங்கனாவே வந்துடுங்க. ஆனால் நல்ல நீட்டான ரூம். இப்போ எங்கே போகிறோன்னா கரெக்டாக மூணார் தான் போகிறோம். நேற்று நைட்டு மூணார் போயிட்டு மூணார்லேருந்து இங்கே 15 கிலோமீட்டர் இந்த ஹோம் ஸ்டேக்கு வந்தோம். இப்போ திரும்பவும் பார்த்திங்கன்னா மூணார் போயிட்டு மூணார்லேருந்து அப்படியே கீழே இறங்குவோங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே ஏதாவது ஸ்பாட் இருந்தால் பார்த்துட்டு போகலான்னு யோசிச்சு வச்சுருக்கோம். அது எந்த மாதிரி நடக்குதுன்னு தெரில. பார்த்துப்போம். இந்த இடம் பாருங்களேன் இப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. செம அழகாக இருக்குல்ல. ஃபுல்லாக அப்படியே பார்க்கவே அழகாக இருக்குங்க. செம நீட்டாக இருக்குது. இந்த இடம்லாம் ட்ரோன் ஷாட் மட்டும் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், வேறு மாதிரி இருக்கும். அடுத்த தடவை நம்ம வண்டி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே ஃபுல்லாக ரெடி பண்ணுங்க. பேட்ரி என்னன்னு பார்க்கணும், கிளச் பிளேட் பார்க்கணும், செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றணும். எல்லாமே கொஞ்சம் எல்லாம் நீட்டாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு மேலே ஏதோ ட்ரிப் போகணும் அப்படின்னா. சுத்தமாக ஒரு மாதிரி ஏறவே மாட்டேங்கிறாங்க. ஹில்ஸே ஏற மாட்டேங்கிறான். ஃபுல்லாக காலி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். கிளச் பிளேட்டு மாற்றிடலாம். வியூ பாயிண்ட்டை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. கீழே ஆஃப் ரோடெலாம் இருக்குப்பா. அதுவும் அந்த உச்சிக்கு ட்ரோன் ஷாட் எடுக்கணுங்க, செம்மையாக இருக்கும். நம்ம பசங்க வேறு எங்கே போனானுங்கன்னே தெரில. இப்படி தான் யூட்டன் அடித்து போயிருப்பாங்க. பார்ப்போம் எங்கேயாவது இருக்காங்களான்ட்டு. நம்ம வண்டியில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சுங்க. இது வேறு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் நிப்பாட்டி காட்டுறேங்க என்னன்ட்டு. கரெக்டாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருவானா இல்லை இடையிலே எங்கேயாவது ஆஃப் ஆகிடுவானா என்னன்னே புரியல. ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்மளது வந்து கார்பரேட்டர் டைப்பில் நம்மளது வந்து ரிசர்வ் போடும் இல்லைங்களா. அது வந்து இது நல்லா ஃபுல்லாக ஏதோ இதாகிடுச்சு, லூஸ் ஆகிடுச்சு. திருவண்ணானே ஸ்லிப் ஆகி இதாகிடுச்சு. இப்போ இது கரெக்டாக நான் ரிசர்வ் மாற்றுற ஸ்டேஜில் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. மெயின்லேருந்து ரிசர்வ் மாற்றும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சு.
ஏன்னா இப்போ அவ்வளோதான், பெட்ரோலும் நம்ம வண்டியில் இல்லை. இப்போ கரெக்டாக எந்த ஸ்டேஜில் இருக்குன்னே தெரில. கரெக்டாக ஆஃப் ரிசர்வ் ஆஃப் மெயினில் இருக்கா இல்லை என்ன இது ஒன்றும் புரியல. ஆனால் வண்டி பாட்டு போயிட்டு தான் இருக்கான். ஏதோ திருப்பி விட்டு வச்சுருக்கேன், எப்படின்னு தெரியல. சரி பார்த்துக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பயந்துக்க தேவையில்லைங்க. கரெக்டாக நம்மளை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்துருவான்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வரைக்கும் மோஸ்ட்லி எங்கேயும் நம்மளை காலவாரி விட்டது இல்லாமல் பார்த்துக்கலாம். ஃபியூல் ஊற்றல இதோ நான் ரிசர்வ் போடும்போது உடஞ்சிருச்சு ப்ரோ. இப்போ ரிசர்வில் இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னே தெரியலையே. பெட்ரோல் நிறைய போட்டுக்கலாம் ப்ரோ. பெட்ரோல் போடலாம், ஆனால் இப்போ இது என்ன ஸ்டேஜில் இருக்குன்னே தெரில ப்ரோ. அதை விட்டு ப்ரோ, இப்போ ஓடிட்டு இருக்கல வண்டி, அதான் அடிச்சு ஆஃப் ஆகுது. அடிச்சு ஆஃப் இருங்க, இதெல்லாம் திரும்பி பார்ப்போமா? இல்லை உடச்சிக்கிட்டு இருக்கிறது பெட்ரோல் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டுது. அதான் பெட்ரோல் தான் ப்ராப்ளம். பெட்ரோல் போடுவோம், ஃபுல் டேங்க் பண்ணுவோம். இல்லை இது திரும்பி பார்ப்போமா? பெட்ரோல் திரும்பி பார்க்கலாமா? அந்த சைடு, இந்த சைடு திரும்பி பார்க்கலாமா? ஓகே, ஒர்க் ஆகுது. ஒர்க் ஆகுதா? இருங்க எனக்கு கொண்டாரு. பேட்டரி வேறு இல்லை ப்ரோ. ஆமாம் ப்ரோ, செல்ஃப் போட்டோ இதாகும். இந்த சைடு தான் ரிசர்வ்னு நினைக்கிறேன் ப்ரோ. இந்த சைடு தான் ரிசர்வு. இந்த சைடு திருவில் தானே? அந்த சைடு தான் ப்ரோ திருவுது. எப்படி ஃபில் பண்ணுவீங்க? அதான் ப்ரோ. இல்லை இப்போ ரிசர்வ் நான் திருவிழான்னு திருவும் போது தான் இந்தமாரி உடஞ்சிருச்சு. இப்போ வண்டியில் 2 லிட்டருக்கு மேலே பெட்ரோல் இருக்குது. இப்போ இப்போ என்னென்னா பங்க்கு போகணும், நம்ம எப்படி போகிறது? ஸ்டார்ட் ஆகலை ப்ரோ. இது ஹில் ஸ்டேஷன் ப்ரோ, டோப் அடிக்க முடியாது. திரும்பி பார்க்கலாமா வேண்டாமா? திரும்பி பார்க்கலாமா? உடஞ்சிருமோன்னு பயமாக இருக்குது. ஐயோ, என்ன ப்ரோ அடைச்சி ஆஃப் ஆயிடுச்சு. இது ஹில் ஸ்டேஷனு தான். இருக்கு ஓகேங்க. இது என்னென்னு பண்ணுறது தெரியல, பார்ப்போம். பெட்ரோல் அடிச்சா கரெக்டாக போவோம்னு நினைக்கிறேன். மனுஷன் ஹில் ஸ்டேஷனில் டோ பிடிக்கிறப்பல ப்ரோ பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடலாமல்லாம். அதெல்லாம் இல்லை ப்ரோ, அப்படிலாம் கிடையாது ப்ரோ. ஏதோ பிரச்சனை நிற்கணும், நீ பாட்டு நிற்காம போற. நீ நிற்கணும் முதல்ல. அங்கே ஸ்டார்ட் ஆச்சு, இடையில நின்று போச்சு. நிற்காம வர ப்ரோ நீ. இல்லை உங்க கூட இப்படி தான் கோரைடர் ஒருத்தர் வந்தால் இப்படி தான் நிற்காம போவியா? இது நீ பண்ணுறதுலாம் தப்பு ப்ரோ. ப்ரோ நீ பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு ப்ரோ. இதெல்லாம் வேண்டாம் ப்ரோ. பாருங்க கடைசி நேரம் மறுபடியும் அன்னைக்கு பண்ண மாதிரி மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி இருந்தால் ரைடு வராது ப்ரோ. நீலாம் பண்ணுறது சரியில்லை ப்ரோ, கண்டிப்பாக சரியில்லை ப்ரோ. நான் டோ பண்ணி எடுத்து வந்தேன். சரி வேண்டாம். ஐயர் ப்ரோ, சட்டை பிடி ப்ரோ, சட்டை பிடி ப்ரோ.
ப்ரோ சட் அடி 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 ப்ரோ அடி ப்ரோ அடி 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 ப்ரோ அடி ப்ரோ அடி குத்து குத்து போட்டதில்லை வாயில் குத்து அலையில குத்து தம்பி ஓரமாக போய் சண்டை போடுறாங்க பாரு கண்டென்ட் இல்லாத ஏன் ப்ரோ எப்படி தெரியுமா நினைப்பாங்க கண்டென்ட் இல்லாமல் நான் என்னென்ன பண்ணது பாருன்னு நினைப்பாங்க நம்ம வண்டி தாங்க இது என்ன பண்ணுறதுனே தெரியல சும்மா ஆடுதுங்க பாருங்க உடஞ்சே போச்சு இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் அண்ணா நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள் இதோ இந்த இடத்துல இங்கே ஒரு ஷாப் இருக்கும் சின்னதாக அவர் இங்கே சாப்பிட போயிருக்காரட்டுருக்கு நான் வந்து சொல்லிட்டேன் ஆனால் இல்லைண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நான் டேங்க் ஃபில் பண்ணிட்டு போயிடுறேண்ணா அது ரிசர்வில் தான் இருக்கும் சாரி மெயினில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நம்ம வந்து டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடலாங்க ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்னு நினைக்கிறேன் இங்கே வந்து கேமராவும் நான் யூஸ் பண்ண மாட்டேங்க அவ்வளோதான் மூணாரில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது மோட்டோ விளாகர் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு கேமரா யூஸ் பண்ணாதீங்க ரீசெண்டாக ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அதாவது ஏதோ ஒரு மோட்டோ விளாகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடியை வீடியோ எடுத்து அதாவது அந்த வீடியோவில் அவங்க இருந்திருக்காங்க அது அப்படியே போஸ்ட் போட்டதுனால இங்கே கோப்ரோ வந்து சப்போஸ் பிடிச்சி மாட்டினீங்கன்னா கேமராவும் பிடிங்கிப்பாங்க ஃபைனும் ஹெவியாக போடுவாங்க அதனால கொஞ்சம் சேஃபாக வாங்க அங்கே வீடியோ எடுக்க முடியல டக்குன்னு கட் ஆயிடுச்சு ஏன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபில் ஆயிடுச்சு என்னால் மோட்டோ விளாகும் பண்ண முடியாதுங்க ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரு லேடி இஷ்யூனால் போலீஸ் அவங்க வந்து ஒரு மோட்டோ விளாகர் பார்த்திங்கன்னா ஒரு லேடியை வீடியோ பிடிச்சி அது தெரியாமல் அப்படி பண்ணது அந்த லேடி வந்து பார்த்திங்கன்னா கேஸ் கொடுத்து அவர் சேனலே போயிடுச்சாமா அதனால் இங்கே வந்து மோட்டோ விளாக் பண்ணக்கூடாது இப்போதைக்கு நல்லதில்லை கொஞ்ச நாள் வந்து இங்கே மோட்டோ விளாக் பண்ணாதீங்க சப்போஸ் பிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கேமராவும் பிடிங்க வச்சு ஃபைனும் போட்டுருவாங்க நல்லா இருக்குங்க கிளைமேட்டெல்லாம் சாப்பிட தான் நிறுத்தணும் சாப்பிடும் போது நான் ப்ளாக் பண்ணுறேன் பிபின் கேமராலாம் தூக்கி மாட்டிட்டோங்க இங்கே தான் சாப்பிட்டோம் மொத்தம் ப்ரெட் ஆம்லேட்டு எக் நூடுல்ஸு எல்லாத்தையுமே சாப்பிட்டோம் ப்ரோ வ்ளாக் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ ஆமாம் ப்ரோ நீங்கள் தெரியுறீங்க எல்லாமே தெரியுது ப்ரோ நல்லா இருக்குங்க இது புதுசாக இருக்கு இல்லை ப்ரோ இது பழசு தான் ப்ரோ இது வரைக்கும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ப்ரோ அதுதான் நீ பார்த்துருக்க மாட்டேன் ஓகே நல்லா அப்படியே செம்ம ஃபன்னாக போகுதுங்க ஆனால் நிதிஷ் ப்ரோ கூட ரைடு வந்தது நல்லா செம்ம காமெடியாக இருக்குது பார்ப்போம் அடுத்த ரைடிங்க்கு வெயிட்டிங் அடுத்து பெருசாக தாங்க ரைடு கன்ஃபார்ம் ஏதாவது பெரிய ரைடாக பண்ண போகிறோம் சீக்கிரமாக பண்ண போகிறோம் அதுவும் லேட் ஆகாது அது நான் ஆமாங்க நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா இங்கே வந்து கேமரா வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு அண்ணா வந்து எங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணார் அவரும் ஆல் ஓவர் இந்தியா ரைட்லாம் பண்ணியிருக்காரு அங்கே மெக்கானிக்காக இருக்கார் நம்ம என்ன அந்த கடையை காமிச்சலாம் அதுதான் என்னப்பா சத்துணுமாவா சப்பர இல்ல சத்துரு கோஜோ சப்பர சத்துரு கோஜோ சூப்பரான ஒரு சத்துரு கோஜோ ஓகேங்க அவ்வளோதான் கொண்டாருங்க ஃபன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிடுவோம் ஆமாம் அதை சொல்ல மறந்துட்டல இங்கே வந்து கேமரா கொஞ்சம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் அதுதான் நம்ம என்ன சொன்னது தான் ஒரு லேடி வந்து கேஸ் போட்டு ஒருத்தரோட சேனலே போயிடுச்சு நிறைய பிரச்சனை நடக்குது மோட்டோ விளாக் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள் ஓகேங்க எதுவும் போலீஸ்கிட்ட மாட்டாமல் இருந்தால் சரி ஏன்னா போக மாட்டேங்கிறீங்க போங்கப்பா மீதெல்லாம் போக போக நான் எதுவும் ஒன்று இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் காட்டுறேங்க அதனால் இங்கே வந்தால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மட்டும் இருந்துக்கோங்க வ்ளாக் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோங்க கிளைமேட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு நல்லா சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு மழை வர மாதிரியே இருக்குது ஆனால் மழை வராது மேபி வந்தாலும் வரலாம் வாய்ப்பு இருக்கு இந்த பஸ்ஸில் ஒரு குட்டி குழந்தைங்க அழகாக நமக்கு ஹாய் சொல்லிக்கிட்டே இருக்குது
நான் காட்டுறேன் இருங்க. எல்லாத்துக்குமே ஹாய் சொல்லிக்கிட்டு இருக்குது. அங்கே பாருங்க. இந்த பஸ்ஸை கிராஸ் பண்ணலான்னு பார்த்தா இவர் வழியை விட மாட்டாராட்டிருக்கு. நல்ல கிளைமேட்டுங்க. இந்த சைட்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குது. அவரு நம்மளை போக சொல்கிறாரு. கார் வர்றப்போ போக சொல்கிறாரு. நான் எப்படிங்க போகிறது? ஆஹா சூப்பரான நாங்கள் ஃபோட்டோ ஷூட்டா? செமையாக இருக்குல்ல. அங்கே ஏதோ ரோடெல்லாம் போகுது மேலே. ஒரு நாள் போவோம் ஆஃப் ரோட்லாம். நல்ல அமைதியான இடங்க. ஆனால் எனக்கு என்ன பயம் தெரியுமாங்க, வண்டி வேற அடைச்சிக்கிட்டே இருக்குது. என்ன ஆக போதோ தெரியல. பார்த்தீங்களா அந்த அண்ணெல்லாம் கூட வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. கொஞ்சம் சேஃபாக வரணும். ஏன்னா இந்த ரோடு கொஞ்சம் ரொம்ப குறுகலாக இருக்குது. வந்து இடிச்சிட்டாங்கன்னா என்னடா ஏதோ வழுக்கிற மாதிரி இருக்குது. தங்கம் தயவு செஞ்சு வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறா. இடையில எங்கேயோ ஆஃப் ஆகி அண்ணனை கஷ்டப்படுத்திடாத. ஊருக்கு போன உடனே ஒன்று ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம். பா எவ்வளோ க்ரீனாக இருக்குன்னு பாருங்களேன். பார்க்குறதுக்கே செம அழகாக இருக்குங்க. கேமராவில் எந்த அளவுக்கு இது கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. ஆனால் நல்லா தான் கேப்சர் ஆகும். பார்த்தீங்களா அடைக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃபாக போயிடலாம். இந்த மனுஷன் என்ன நினைக்கிறாருன்னே தெரிலங்க. ஒருத்தரை கூட விட மாட்டேங்கிறாரு சைடு. ஐயோ இவங்களும் நம்மளை சைடு வாங்க விட மாட்டேங்கிறாங்களே. பின்னிலேருந்து எல்லாத்தையும் பின்னாடியே தாங்க ஃபாலோ பண்ண வைக்கிறாரு. சரியான இல்லைன்னு ஓவர்டேக் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஓட்டுறாரு. ஓவர்டேக் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, எடுத்துடலாம். வேண்டாம் எதுக்கு, பொறுமையாக போ. ஐயோ 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 யாரு யாரு? ஐயோ எங்கங்க அந்தாண்டது இந்தாண்ட வரைக்கும் விட்றாரு பஸ்ஸை. சரக்கு போட்டிருக்காரா இல்லை என்ன இளவு ஒன்றும் புரியலையே. எக்குத்தப்பாவே ஓட்டுறாருங்க முன்னிலிருந்து. மனுஷன் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறேன். யாரா நீங்களா? ஏன்டா இப்படி வளைக்கிறீங்க? பொறுமையாகவே போகலாமே. இந்த டேர்னிங்லாம் அவசரப்பட்டு இவ்வளோ வேகத்தெல்லாம் போய் ஓவர்டேக்லாம் எடுக்காதீங்க, ரொம்ப ரிஸ்க்கு. நான் ஹாரன் அடித்தேன், அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. நான் எப்போ போகிறது? இவர் வளைக்கிற வலையில் முன்னாடி விட தூக்கிட்டு போக மாட்டிருக்கு. இந்த மாதிரி வளைக்கிறப்பல ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணிட்டோங்க. இப்போ எது கேமரா ஆன் பண்ணேன்னா கீழே ஒரு வியூ ஒன்று அழகாக இருந்துச்சுங்க. சட்டுன்னு கிராஸ் ஆகி வந்துட்டேன். இருங்க அந்த டேர்னிங்கில் அந்த வியூ தெரியுதான்னு பார்ப்போம். இதில் தெரியும்னு நினைக்கிறேன்.
கீழே அந்த வியூ தான். ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க, அந்த வாட்டர் ஃபால்ஸ் போய் பார்த்துட்டு வருவோம். ஓகேங்க, பார்ப்போம். வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க முடிஞ்சா. எருவிக்குளம் நேஷனல் பார்க்னு இங்கேயும் போட்டிருக்காங்க.